உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. ரஜினி அவர்களும் அஜித் அவர்களும் நடிச்ச படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் அஜித் படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ விஷயங்கள் அரசியல்ன்றாங்க? என்ன நடக்குது? முதல்ல இந்த 2 தேதியிலும் 9, 10 நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பொங்கல் அரசியல் பொங்கல். கன்ஃபார்மா சார் அரசியல் பொங்கல் தான். சரி, விஜயின் கடைசி படத்தோட படத்தை வந்து வசூலையும் முறியடிக்க, அவரோட படத்தையும் முறியடிக்கிறதுக்காக இந்த திட்டமிடுதலா? இல்ல, வசூலை முறியடிப்பதாக திட்டமிடுதலான்றதை காட்டிலும் முதல்ல இந்த படம் எப்படி டிராவல் ஆகிங்க வந்துன்னு பார்க்கணும். சரி, ஜனநாயகன் படம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. அந்த படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ்ன்றது அவங்க ப்ரீ பிளான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு வர வேண்டிய படம். ரஜினி அவர்களோட படம் வரும் பொழுது கங்குவா படம் இல்ல ரஜினி அவர்கள் படம் வருது, நாங்க ஒதுக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏன் எஸ்கே அவர்கள் சொல்ல மாட்டாருன்னு எஸ்கே மேல இப்ப எல்லாரும் தூக்கி எஸ்கே மேல தூக்கி பழிய போறோம். சிவகார்த்தியின் மேல பழிய போட்டு அவரை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ எல்லாம் மனிதனா, நன்றி கிட்டவனே, துப்பாக்கி கொடுத்தவனே திருப்பி பிடிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா, மலையோட மோதிரியா? அப்ப இதுல சிவகார்த்தியின் உள்ள எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, விஜய் ரசிகர்களே சிவகார்த்தியனுக்கு எதிராக டைவர்ட் பண்ணி விட்றாங்க. அதுக்கு ஏன் பண்றாங்கன்னா, சமீப காலமா இப்ப ஏன் நாங்க சிவகார்த்திக்கு எதிராக திரும்ப கடைசி படம் சொல்றோம்ல, ஏன் இறக்குறீங்க? அவர் வந்து கடைசி ஒரு வாட்டி நாங்க விஜய் அவர்களை செலிப்ரேட் பண்ணிடுறோம் அப்படின்னு 600 தேட்டர்ல போடுறாங்க. பாருங்க, யார் வேணும்னு. ஓகே, 650 தேட்டர்ல போறாங்க, பாருங்க. மலேசியால இந்த படத்தோட ஈவென்ட் நடக்க போது அங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இங்கிருந்து ஏதாவது ஒரு அழுத்தங்கள் இருந்திருக்குமா? அப்படி ஒருவேளை அங்க அரசியல் ஸ்பீச் இல்லை அப்படின்னா இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன் வாய்ப்பு கண்டிப்பாக அரசியல் பேசுவார். எப்படி பேசாம இருப்பாரு? அந்த அரசாங்கம் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு. அது நேரடியாக பேசாம ஒரு குட்டி காசு என்ன பண்ணுவீங்க? ஒரு காக்கா குருவி காசு சொல்றாரு. ஆதன் சினிமன்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோனிக்கு. நம்ம கூட சுபேர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம். வணக்கம் சார். எல்லாருமே இப்ப பொங்கல் நெருங்கிட்டு இருக்கு. செலிப்ரேஷன் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதை எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் சினிமா ஆடியன்ஸ் பராசக்தியா ஜனநாயகனா அப்படின்ற ஒரு வாரே வருது போல. அது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பெரிய ரஜினி அவர்களும் அஜித் அவர்களும் நடிச்ச படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் அஜித் படங்கள் ஒரே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ விஷயங்கள் அரசியல்ன்றாங்க? என்ன நடக்குது? முதல்ல இந்த 2 தேதியிலும் 9, 10 நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த பொங்கல் அரசியல் பொங்கல். கன்ஃபார்மா சார் அரசியல் பொங்கல் தான். சரி, எல்லாத்தையும் அரசியல் பொங்கல் வைப்பாங்கல்ல, இந்த இது அரசியல் பொங்கல். பராசக்தி எல்லாருக்கும் தெரியும், ஒரு இந்திய எதிர்ப்பை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். 1955, 60 காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எவ்வளோ தீவிரமாக போச்சு, அதில் ஒரு கேரக்டருடைய பயோபிக் தான் இந்த பராசக்தி. அதில் மொழிப்போர், இந்திய எதிர்ப்பு, தமிழ்நாடு செய்திருக்கக்கூடிய அந்த போராட்ட களங்கள் அப்படிங்கிற வரிசையில் அந்த படம் போகும். அது ஒரு முக்கியமான ஒரு பயோபிக்காக எடுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜனநாயகன், விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு வரக்கூடிய படம். இது பகவந்த் கேசரின்னு ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி இவங்க பண்ணியிருந்தால் கூட இப்போ விஜயினுடைய அரசியலை பேசக்கூடிய படம். இது திராவிட அரசியலை, திமுக அரசியலை பேசக்கூடிய படம். இது விஜய் அரசியல் பேசக்கூடிய படம். இது 2மே அரசியல் படம் தான். இல்லை, 9ஆம் தேதி வந்து ஜனநாயகன் வருதுன்ட்டாங்க. 14ஆம் தேதி சொன்ன பராசக்தி எதுக்கு முன்கூட்டியே வர வைக்கிறாங்க? குறிப்பா அந்த படத்தோட வசூலை, விஜயின் கடைசி படத்தோட படத்தை வந்து வசூலையும் முறியடிக்க, அவரோட படத்தையும் முறியடிக்கிறதுக்காக இந்த திட்டமிடுதலா? ஏன் அப்படின்னு மக்கள் இல்லை, வசூலை முறியடிப்பதாக திட்டமிடுதலான்றதை காட்டிலும் முதல்ல இந்த படம் எப்படி டிராவல் ஆகிங்க வந்துருக்குன்னு பார்க்கணும். சரி, ஜனநாயகன் படம் முடிஞ்சு 6 மாசம் ஆச்சு. அந்த படம் கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ்ன்றது அவங்க ப்ரீ பிளான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க. பராசக்தியை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு வர வேண்டிய படம். ஓகே, அது ஆல்ரெடி ஆரம்பித்து இடையில ஒரு பிரச்சனை வந்து படம் 3 மாதம் ஹோல்டில் போடப்பட்டு அது அப்படி தள்ளி போய் கடைசியில் இன்றைக்கி அவங்க பொங்கலுக்கு வந்திருக்கிறாங்க. 14ஆம் தேதி அவங்க முதல்ல டேட்டை லாக் பண்ணாங்க. இப்போ 10ஆம் தேதி வர்றாங்க. பார்த்தீங்கன்னா லீவு வந்து தொடர்ந்து 10ஆம் தேதியிலேருந்து லீவு ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு வாரம் தான் படம் ஓடும். அப்படிங்கிறதுனால முன்னாடியே கொண்டு வந்துடுவோம். 14ஆம் தேதினா அடுத்து 2 நாள் தான் டைம் கிடைக்கும். 10ஆம் தேதிலாம் ஒரு வாரம் ஃபுல்லாகவே டைம் கிடைக்கும். 16ஆம் தேதி வரைக்கும் நமக்கு போடலாம். 10ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணால் 6 நாள் நமக்கு ஃபெஸ்டிவல் வருது. அதனால் 6 நாள் போடலாம் அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் டேட்டாக தள்ளி போயிருக்காங்க. சரி, இதில் என்னென்னா வசூல் குறையும், போட்டிக்கு வந்திருக்கிறாங்க,
உதயநிதியில தலையிட்டாரு, ம். பிரதமர் தலையிட்டாரு, ட்ரம்ப் தலையிட்டாரு அப்படின்னு எக்ஸ்ட்ரானரியான பல விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் ஈரோட்டுல பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. குறிப்பா ரெட் ஜெயின்ல இருந்து வந்த ஒரு ஆர்டராவே அதை இல்ல, பார்க்கல. இது ஒரு சிலர் குறிப்பிட்டு அந்த செய்தியை பரப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். ஓகே. ஆனா அப்படி எதுவும் இல்ல. எதுவும் இல்லை. அதெல்லாம் யார் இந்த செய்தியை எப்படி உங்களுக்கு சொல்றாங்க, அவர் யார் இதை வந்து கன்வே பண்ணாங்கங்கிறது தெரியல. இது ஒரு போட்டி இருக்கு. அது ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் ஒரு போட்டி இருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா விஜய் அவருடைய அரசியல் சொல்றாரு, திமுக தன்னுடைய அரசியல் சொல்றாங்க. அப்போ லீவு வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்டுருவோம். ஏன் இந்த படம் வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்களா, இந்த 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆனால் தான் பார்ப்பாங்களா? அப்படி கிடையாது. ஒரு காலத்தில் சச்சினும் சந்திரமுகியும் வந்திருக்கு, வாரிசு துணிவு வந்திருக்கு, நிறைய அந்த மாதிரியான பெரிய நடிகர்கள் படங்கள் ஒரே நாளுங்கள்ல ஜில்லா வீரம் இந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. டாப் ஹீரோஸ் வந்து ஒருவேளை அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பாங்களோ, ஒருவேளை ஏகேவோ இல்ல ரஜினி அவர்களையோ வச்சு இந்த படங்களை எடுத்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அக்செப்ட் சரி, பண்ணியிருந்திருப்பாங்க. இதே இதில் ஒரு புது முக நடிகர் படம் தான் என்ன பண்ணிருப்பீங்க? இப்போ ரெட்ரோவும் டூரிஸ்ட் ஃபேமிலியே வந்துச்சு. ரெட்ரோ பெருசாக பேசப்பட்ட படம், டூரிஸ்ட் ஃபேமிலி அதை தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருந்துச்சு. இல்ல சார், ஆனா பிரதீப் அவர்கள் வந்து இந்த விடாமுயற்சி வரும்போதெல்லாம் தலை வந்தா தள்ளி தானே போகணும்னு பிரதீப் ரங்கநாதன் ஒதுங்கினதா இருக்கட்டும், ரஜினி அவர்களோட படம் வரும்பொழுது கங்குவா படம் இல்ல ரஜினி அவர்கள் படம் வருது நாங்க ஒதுக்கிறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏன் எஸ்கே அவர்கள் சொல்ல மாட்டாருன்னு எஸ்கே மேல இப்ப எல்லாரும் தூக்கி அந்த எஸ்கே மேலே தூக்கி பழிய போகிறோம், சிவகார்த்தியின் மேலே பழிய போட்டு அவரை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீ எல்லாம் மனிதனா, நன்றி கிட்டவனே, துப்பாக்கியை கொடுத்தவனே திருப்பி பிடிச்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா, மலையோட மோதிரியா, அப்படிலாம் இறங்கி வந்து மண்ணவாரி தான் தூத்துல. அந்த அளவுக்கு சிவகார்த்தியின் மேல ஒரு வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல அவங்க பேசிக்கா புரிஞ்சுக்கிற வேண்டியது, சிவகார்த்தியன் இந்த படத்துல ஒரு நடிகர், தயாரிப்பாளர் கிடையாது. அந்த படத்துல நடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு, இவர் வேற படத்துக்கு போயிட்டாரு. அந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது அந்த தயாரிப்பு நிறுவனம். ஆமா, சிவகார்த்தியன் சொல்றதுக்காக 10ஆம் தேதியில வந்துட மாட்டாங்க. அவங்க பிசினஸ் பார்ப்பாங்க, அதுக்கு முன்னாடி அவங்கள உள்ள பல காரணங்களை பார்க்கலாம். அவங்க ஏதோ ஒரு மோட்டிவேஷன்ல கூட அந்த படத்தை அரசியலாவே இருந்தாலும் அதை முடிவு பண்றது அந்த தயாரிப்பு நிறுவனம் தான். சிவகார்த்தியன் சொல்றதுனால இந்த படத்தை 25 தள்ளி வச்சுன்னா வச்சிருவாங்களா? சிவகார்த்தியனே நினைக்கிறாரு விஜய் கூட மோத வேணான்னு. அந்த நிறுவனத்தில் போய் சார் படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணாங்க சார், ஒரு 25ஆம் தேதி வச்சுக்கோங்க சார் சொன்னா ஒத்துக்குருவாங்களா? மாட்டாங்க. ஏன் நான் படம் மட்டும் எடுத்திருக்கேன், நான் பண்ணுவேன், ஏன் எப்போ ரிலீஸ் பண்றதுன்னு, நீ பேசாம போயாருன்னு சொல்லுவாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போ இதுல சிவகார்த்தியன் உள்ள எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, விஜய் ரசிகர்களே சிவகார்த்தியனுக்கு எதிராக டைவெர்ட் பண்ணி விட்றாங்க. அதுக்கு ஏன் பண்றாங்கன்னா, சமீப காலமா அரசு விழாக்களில் சில நிகழ்ச்சியில் கலந்து பேசினாரு. அப்போ அந்த ரெட் ஜெயின் நிறுவனத்தோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாருங்கிறத வச்சு இவரை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இது பக்காவா குடும்ப ரீதியா போறாங்களே சார். ஏன்னா இப்போ விஜய் ரசிகர்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட இதை திட்டமிட்டு பரப்புறாங்களே, அவங்களாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமா போய் சிவகார்த்திகேயனோட வரலாறு என்னன்னு தெரியுமா? சிவகார்த்திகேயனோட மனைவி, அவங்களோட அம்மா, இவங்கெல்லாம் வந்து இந்த மதத்தினர், இவங்க வந்து இப்படி அவங்களோட ரிலேட்டிவ் அப்படின்னு அப்படி எல்லாமே ரொம்ப இது நிறைய கட்டுக்கதைகள். சிவகார்த்திகேயன் திமுகவுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறாரு, ரெட் ஜெயின்ல நெருக்கமா இருக்கிறாருங்கிறதெல்லாம் வந்து எல்லாம் உண்மைதான். அவர் அந்த படம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, அது ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, எல்லாமே இருக்காரு. இதே ரிலேட்டிவா இல்ல ஏதோ தூரத்துல சொந்தங்கிறாங்க. இதே ஆகாஷ் பாஸ்கரன் கல்யாணத்துல தனுஷும் போய் டான்ஸ் ஆடினாரு, சிவகார்த்திகேயன் ஆடினாரு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஓகே, அதுக்கு அப்ப தனுஷ் மேல போய் போடுவீங்களா பழிய? அதே கல்யாணத்துல தனுஷ் ஆரம்பத்துல உட்காந்துருக்காரு, சிவகார்த்திகேயன் உட்காந்துருக்காரு. ஏங்க மாறுபட்ட பலர் வந்தாங்க அந்த கல்யாணத்துல. தனுஷ் நயன்தாரா பஞ்சாயத்துலயே 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்தாங்க. அப்ப இது என்ன செய்ய முடியும்? சிம்பு தனுஷ் வந்திருந்தாங்க. அப்ப நீங்க ஒரு அதிகார மையத்தில் ஒரு பெரிய ப்ரொடியூசரா இருக்கப்ப அவங்க நெருக்கமாக ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது எல்லாரும் வாடிக்கை தான். சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி இருக்கிறாரு. இது இப்ப தனுஷ் இல்லையா அந்த கம்பெனியோட? தனுஷ் இட்லி கடன் அந்த கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணாரு. அப்ப அந்த கம்பெனி தனுஷ் கூட இருக்குன்னு சொல்ல முடியுமா? இத்தனைக்கு ஃபர்ஸ்ட் காப்பியில ஒரு பெரிய அமௌண்ட்ல பண்ணாரு இட்லி கடை, படம் பெருசா அதை போகல, அதுக்காக அந்த கம்பெனி நெருக்கம்னு சொல்ல முடியுமா? சிம்பு அந்த கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணாரு, அப்புறம் மூவ் ஆகல, ட்ராப் ஆயிடுச்சு, அதுக்கு அந்த கம்பெனியோட நெருக்கம் சொல்ல முடியுமா? இப்போ அதர்வா ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, இதயம் அதே கம்பெனிக்கு அவர் டைரக்ட் பண்ற படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அதர்வா அந்த நெருக்கம் சொல்ல முடியுமா? ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு பெரிய ப்ரொடியூசரா இருக்கிறாங்க, அப்படிங்கும் போது கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு நீங்க அவர் குடும்பத்துக்கு சொந்தம், இவர் குடும்பம் சொந்தம், தொடர்ந்து அதே கம்பெனிக்கு படம் பண்றாரா? அதுவும் இல்லையே. இல்ல, அடுத்து ஐஸ்வர்யாலனுக்கோ இல்லை சத்யஜோதிக்கோ படம் பண்ண போறாரு. அந்த ஒரு பெரிய நிறுவனமா இருக்கிறதுனால நெருக்கமா இருக்காரு, அவ்வளவுதான். சரி, இட்லி கடை படம் ரிலீஸ் ஆகும் பொழுது குறிப்பிட்ட சிலர் வேணும்னே இந்த படத்துக்கு போகாம, ரெட் ஜெயின் பேனர் அப்படின்றனால அந்த படத்துக்கு போகாம பஸ்ஸில் குறைச்சதா சில சமூக வலைத்தளங்களை எழுதினாங்க. அதுதான் பராசக்திக்கு நீடிக்குமா? குடும்பங்கள் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா ஹிட்டு. ஜனநாயகனை எப்படி குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றின்னு இப்பயே நிர்ணயிச்சிட்டாங்களோ அந்த மாதிரி பராசக்தியும் குடும்பமா பார்த்தாங்கன்னா ஹிட்டு தான். ஆனா குறிப்பிட்ட இட்லி கடைக்கு நடந்த நிலை தான் பராசக்திக்கும் நடக்கும் அப்படின்றாங்களே, அது இட்லி கடையில் இட்லி சரியா வேகல, அதனால யாரும் வாங்கல. இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் அந்த காட்சிகள் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட காட்சிகளாக இருந்தது.
யதார்த்தத்தை மீறிய காட்சிகளாக இருந்துச்சு. ஒத்து போல பார்த்தீங்கன்னா ஒன்னம்மையா நீங்கள் வந்து கையில் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க, ட்ரோலாவெல்லாம் போச்சு நிறையா. அப்போ அந்த கண்டென்ட்டே வந்து யதார்த்தத்தை மீறி இருந்ததுனால அந்த படம் ஓடல. நல்லா இருந்தால் படம் ஓடும். இப்போ நீங்கள் ஒரு படத்தை ஓட வைக்கிறதோ ஒரு படத்தை முடக்கிறதோ நம்ம கையில் கிடையாது. ஆடியன்ஸ் அந்த படத்தை பல்வேறு தளங்களில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. ஓடிடிகளையோ மற்ற தளங்களாக இருக்கு இன்றைக்கி போய் சேர்த்துறாங்க. தேட்டரில் நீங்கள் தேட்டரில் மட்டும்தான் நீங்கள் மூடி வைக்க முடியாது. ஓகே, நீங்கள் படம் ரிலீஸ் ஆனால் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல்வேறு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை ஒருத்தர் அமைக்க வைக்கிறதோ ஒரு படத்தை ஓட வைக்கிறதோ முடியவே முடியாது. இப்போ தக்லைஃப் படம் எடுத்தாங்க, அந்த படத்தை எப்படியாவது ஓட வச்சிடணும்னு பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணால் படம் ஓடலையே. அதனால் வந்து ஒரு படத்தை வந்து நீங்கள் புஷ் பண்ணி தள்ளி கொண்டு போய் ஓட்டி வச்சிட முடியாது. ஓகே, நல்லா இருந்தால் கண்டென்ட் ஓடும், அவ்வளோதான். இப்போ பராசக்திக்கு ஜனநாயகனுக்கே வாங்க, 9ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது. 3 நாளைக்கு அந்த படம் எப்படி இருந்தாலும் சரி, ஓகே, எவ்வளோ நல்லா இருந்தாலும் சரி, எவ்வளோ குப்பையாக இருந்தாலும் சரி, 3 நாளைக்கு அந்த படம் ஃபுல்லு, அது கன்ஃபார்ம். ஆனால் 10ஆம் தேதி பராசக்தி வருது. பராசக்தி வர்றப்போ சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் ஒரு 2 நாள் கூல் பண்ணுவாங்க. இப்போ 3ஆவது நாள் வாங்க, 13ஆம் தேதியிலேருந்து எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் தான் ஓடும். இது எல்லா நடிகர்களுடைய படத்துக்கு யதார்த்தம். இதான் நடக்குது, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். சார் பீஸ்டும் கேஜிஎஃப்பும் வரும் பொழுது சார் அது ஒரு நிலைமையாக இருந்தது. அவர் நடிகராக இருந்தார், அதனால பயணிச்சார். அது விமர்சனங்கள் வந்துச்சு, அதை அப்படியே தள்ளி போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிகில் வரும்பொழுதும் பெரிய ஆப்போனண்ட்டாக கைதி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான படங்கள் வரப்போ நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஏன் நாங்கள் சிவகார்த்திக்கு எதிராக திரும்பி கடைசி படம் சொல்கிறோம்ல, ஏன் இறக்குறீங்க? அவர் வந்து கடைசி ஒரு வாட்டி நாங்கள் விஜய் அவர்களை செலிப்ரேட் பண்ணிடுறோம் அப்படின்னு 600 தேட்டரில் போடுறாங்க பாருங்க, யார் வேணும்னா. ஓகே, 650 தேட்டரில் போடுறாங்க பாருங்க, யார் வேணான்னு சொன்னா? இதனால வசூல் பாதிக்குது. 2 படங்கள் வரும் பொழுது நல்லா இருந்தால் அடுத்த படத்தை பராசக்தி நல்லா இல்லைன்னா அடுத்த வாரத்தை பராசக்தி தூக்கிட்டு போக போகிறாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட போகிறாங்க, இந்த தேட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட போகிறாங்க. தேட்டர் ஒன்று நஷ்டத்துக்கு ஓடுவார். பராசக்தி நல்லா இல்லைன்னா 4ஆவது நாளில் பராசக்தி தூக்கிட்டு இந்த தேட்டர் போட்ட போகிறாங்க. அதுதான் சார் சொல்கிறாங்க, ஸ்க்ரீனிங்கே குறைக்கப்படுன்றாங்க. இவங்க வந்து ரெட் ஜெயிண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுறனால. சரி, இதே வேறு சிவகார்த்திகேயன் படம் ரெட் ஜெயிண்ட்டே இல்லை, வேற ஒரு படம் வந்து என்ன பண்ணியிருப்போம்? ஓகே, எனக்கு தெரிஞ்சு அமரன் வந்து கமல் அவரோட ப்ரொடக்ஷன் தான், ஆனால் அதுவும் ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது கண்டென்ட் வயசில் இருந்தனால தான் ஓடவும் செஞ்சது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்க்ரீனிங் கொடுக்கறதுலேயே இங்கே பிரச்சனை ஆகும். ஜனநாயகனுக்கு வந்து கண்டிப்பாக அது தேட்டர் ஓனர்ஸில் அது பெர்சன்டேஜ் பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு. இவங்க 25/18 கேட்குறாங்க, 20/18 கேட்குறாங்க, அவங்க 25/18 75ன்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஷேரிங், தேட்டர் ஷேரிங்கில் பிரச்சனை. அப்போ இந்த பெரிய படம் எப்படி பெரிய கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறனால தேட்டர் ஓனருக்கு ஷேர் கம்மியாக இருக்கு. ஓகே, இப்போ அவங்க சொல்லி எனக்கு டாக்ஸ் கரண்ட் பில் அதிகமாக போகுது கொடுங்கன்றாங்க. தேட்டர் ஓனர்ஸ் தான் அங்கே போய் நிற்கிறதாக சொல்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? இப்போ ஈரோட்டில் பேசின ஸ்பீச்சுக்கு அப்புறம் இந்த முடிவு எடுக்கப்படலை, பராசக்தி முன்னாடியே வருது. அது அரசியல் ரீதியாக ஒரு சில காரணங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இதுக்காக தான் மாற்றிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அரசியல் ரீதியாக ஒரு போட்டி இருக்கும். அவங்க ஒரு அரசியல் சொல்கிறாரு, இவர் ஒரு அரசியல் சொல்கிறாரு, 2 பேரும் ஒரே நேரங்களில் மோதுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். அது தேட்டர் ஓனர்ஸ் ஒத்துக்கணும்ல. ஓகே, ஒரு இப்போ தேட்டர் ஓனர்ஸ் நாங்கள் இல்லை சார், நாங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஜனநாயகனுக்கு வாங்கிட்டோம், பண்ண முடியாது சார், என்ன முடியும்? எத்தனை தேட்டர் ஓனர்ஸ் நீங்கள் மறைக்க முடியும்? உங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு தேட்டரோ மிரட்டலோ ஃப்ரெண்ட்லியோன்னு வச்சுங்க, ஒரு 50 தேட்டர் 100 தேட்டர் பண்ண 600 தேட்டர் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? இல்லை சார் நாங்கள் பண்ணிட்டோம், ஆல்ரெடி பேசிட்டோம், அக்ரிமெண்ட் போட்டோம், ஏதாவது சொல்லி வந்துடலாம்ல வெளியில். அப்படி பண்ண முடியாது, ஒரு எல்லாத்தையுமே அப்படி பண்ண முடியாது. 10 50 100 தேட்டர் விஜய்க்கு ஃபேவராக இருக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக. அப்புறம் எப்படி இதில் வரும் உங்களுக்கு? நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் பராசக்தியும் ஜனநாயகனும் எப்படி வந்திருக்கு? பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு படமாக பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். ஓகே, அவங்க அந்த கதையை, அந்த சம்பவத்தை, கதைன்னு சொல்ல முடியாது, அந்த சம்பவத்தை இவங்க சரியாக எமோஷனலாக பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு படம். ஏன்னா கிளைமேக்ஸ் காட்சி வந்து அவங்க கிளைமேக்ஸ் அப்படி தான் பண்ணி ஒரிஜினலாக இருக்க நடந்த சம்பவத்தினுடைய இது வந்து அப்படி தான். என்ன பண்ணுவார்னா தூக்கு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு உடம்புல தீ வச்சுக்கிறாரு, தமிழ் வாழுன்னு கத்திட்டு அந்த படம் அந்த காட்சியை கிளைமேக்ஸ் காட்சியாக வச்சுருந்தாங்கன்னா தேட்டரில் வந்து பெரிய ஒரு வைப் வரும். ஓகே, ஏன்னா லைவாக நடந்த ஒரு மாணவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்திய எதிர்ப்புக்காக தன் உயிரை தியாகம் பண்ணார். அப்போ சொன்ன வாசகங்கள் அதெல்லாம் வந்து ஒன்றும் சென்சார் ஆகலை. சென்சாரில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அந்த படத்தை. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு படம். அந்த படம் வரப்போ எப்படி அமரனுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் சிவகார்த்திகேயன் கிடைச்சோ அதே மாதிரி இந்த படத்துக்கு கிடைக்கும். அது எந்த அளவுக்கு அவங்க எமோஷனலாக பண்ணியிருக்காங்க, எமோஷனலாக கன்வே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜனநாயகனை பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் படம். இந்த 3 மணி நேரம் படம் அப்படிங்கிறதே பொதுவாகவே ஒரு சின்ன ஒரு லேக் விழுகும். அது பாவந்த் கேசரி படம், அதுக்கு பிறகு இவங்களோட அரசியல் சேர்க்கறதுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஜனநாயகனுக்கு. ஏன்னா கடைசி படம், அரசியல் பேசிப்பார். விஜய் பிடித்தவர்கள், விஜய் பிடிக்காதவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரு முறை பார்த்துருவாங்க என்ன பண்ணியிருக்காரு, என்ன பேசியிருக்கிறாருன்னு. இப்போ இந்த படத்துக்கும் ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா 3 மணி நேரங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கல். 3 மணி நேரம் பார்க்குறவங்களுக்கு டயர்டு கிடையாது,
தியேட்டரில் வந்து நீங்கள் 3 மணி நேரம் படம் போட முடியாது, 4 ஷோ போட முடியாது. 3 மணி நேரம்னா 4 ஷோ போட்டு எப்படி போடுவீங்க? 3 ஷோ போட்டாலே 9 மணி நேரம். ஓகே. half அன் ஹவர் பிரேக்கு, இன்ட்ரோல் பிரேக் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுங்க. இன்ட்ரோல் பிரேக் 15 நிமிஷம்னா கூட ஷோ மாத்திர டைம் ஒரு 15 நிமிஷம், 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 3.5 மணி நேரம்னா 9 + 11 10.5 மணி நேரம். அதுக்கு மேலே 3 ஷோக்கு மேலே போட முடியாது. இப்போ அதுவே சிக்கல். இப்போ அதை ட்ரிம் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. இல்லை 3 மணி நேரம் தான் போட போகிறாங்களாங்கிறதும் தெரியல. அப்படி வந்துச்சுன்னா அதுவும் ஒரு படத்துக்கு ஒரு சின்ன சர்க்கிளை கொடுக்கும். மலேசியால இந்த படத்தோட ஈவென்ட் நடக்க போது அங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இங்கிருந்து ஏதாவது ஒரு அழுத்தங்கள் இருந்திருக்குமா? அப்படி ஒருவேளை அங்க அரசியல் ஸ்பீச் இல்லை அப்படின்னா இந்த பராசக்தி விசஸ் ஜனநாயகன் வாய்ப்புகள் கண்டிப்பாக அரசியல் பேசுவார். எப்படி பேசாம இருப்பாரு? அந்த அரசாங்கம் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு. அது நேரடியாக பேசாம ஒரு குட்டி கதை சொன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு காக்கா குருவி கதை சொல்றாரு, ஒரு 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 ராஜா மந்திரி கதை சொல்றாரு, ஒரு வேலைக்காரன் எஜமான் கதை சொல்றாரு. அதை எப்படி அரசியல் சொல்ல முடியும்? அரசியல் எப்படி கண்டுபிடிக்கும்? நேரடியாக தான் அரசியல் பேசக்கூடாது. நம்ம மறைமுகமா பேசினா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா பேசுவாரு. அங்க இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்களா சார்? இந்த கட்சி கொடியே எடுத்துட்டு போக கூடாது. அரசியல் அங்க வந்து சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையானது. ஓகே. அதனால வந்து அது கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி மரத்து மேல எல்லாம் ஏறி நிக்க முடியாது. லைட் கம்பி, போஸ்ட் கம்பி எல்லாம் ஏறி நிக்க முடியாது. அது கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணுவாங்க. கண்டிப்பாக அரசியல் பேசுவார். அரசியல் பேசாமல் இருக்க மாட்டாரு, மறைமுகமா பேசுவார். இல்ல இந்த ஜனநாயகன் விசஸ் பராசக்தி எஸ்கேக்கு ஏதாவது மெசேஜோ இல்ல அந்த மாதிரி ஏதாவது படங்களை பத்தி பேச வாய்ப்பு இல்ல? அவர் இப்போ வந்து சினிமா ரீதியாக திரைப்படத்துறையை சார்ந்த விஷயங்களை எதுவும் தாக்க மாட்டாரு. ஓகே. நேரடியாக அவர் நம்மளை முடக்க பார்த்தாங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஏதாவது கதை ஒன்று சொல்லுவார். அதெல்லாம் வந்து மறைமுகமாக சொல்லுவார். அதுக்கு சில பேர் துணைக்கு போகிறாங்க, கூட இருந்தவங்களே துரோகம் பண்ணுறாங்க, அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் டச் பண்ணி தான் பேசுவார். ஓகே. அதான் நடக்குங்க. ஸோ அதில் ரெஜின் மேலே கொடுக்கக்கூடிய அந்த விமர்சனம் அப்படின்றது எப்படி இருக்குது? அவங்க இதெல்லாம் பெரிய பொருட்டை எடுத்துப்பாங்களா? இல்லை, இப்போ ஒரு மோனாப்புலியாக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுக்குற படத்துக்கு கரெக்டான கணக்கு வரவு செலவு கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறாங்க. தயாரிப்பாளருக்கு எந்த நஷ்டம் இல்லை. கமல்ஹாசனே சொன்னார், நான் இது வரைக்கும் பண்ண கம்பெனிலேயே ரெட்ஜென்ட்டை கொடுத்ததான் எனக்கு வரவு செலவு கணக்கு கரெக்டாக இருக்குது, எனக்கு பணம் வர வேண்டிய பணத்தை கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்கன்றாங்க. அப்போ ஒரு வகையில் பார்க்குறப்ப அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. தியேட்டர்களை கையில் வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ரெட்ஜென்ட் இல்லாமல் சில தனியாரும் சின்ன சின்ன நிறுவனங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனைன்னு வந்தால் தானே அந்த டிஸ்கஷனே ஆகும். இது வரைக்கும் எந்த தயாரிப்பாளரும் ரெட்ஜென்ட் மேலே கம்ப்ளைண்ட்டோ குற்றச்சாட்டோ இது வரைக்கும் எதுவும் சொன்னது இல்லையே. ஓகே. எல்லாம் உள்ள சொன்ன மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க, கணக்கு வர செலவு கரெக்டாக இருக்குங்க, ரீகலாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அப்படிங்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். சரி, ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல நிறைய விஷயங்களை கூட பகிர்ந்துக்கிட்டு இன்னும் நினைச்சாலும் உங்களை சந்திமுறை உங்களை எடுப்பினாலும் நிச்சயமாக.